ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக. மருமகள் நம்ம வீட்டுக்கு வாழ வரும் பெண்ணுக்கு ஒரு சட்டம், நம்ம வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு ஒரு சட்டம். நம்ம வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், கணவனுடன் வாழ வேண்டும், போகிற வீட்டில் இருக்கக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டிலே வாழ வேண்டும், பெண் வீட்டிலே அவள் இருக்க வேண்டும், எல்லா வசதியும் அம்மா அப்பாவே செய்து கொடுக்க வேண்டும், அவள் மாமியாரையோ கணவரையோ கவனிப்பதற்காக அங்கே செல்ல வேண்டாம் என்பதுதான் எல்லா பெற்றோர்களுடையும் விருப்பம். கல்யாணம் முடித்து கொடுத்தால் கணவனும் தன்னுடைய வந்துவிட வேண்டும் என்றுதான் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் மருமகள் வந்தால் மட்டும் அவர்கள் மருமகள் தன்னுடனே இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் எந்த ஒரு சுதந்திரம் கொடுக்காம அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போகக்கூடாது, அவங்க அம்மா அப்பா வரக்கூடாது. சில பெண்களுக்கு செல்ஃபோன் கூட இல்லாமல் கூட இந்த காலத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு அடிமைத்தனமும் மருமகளை வச்சுருக்காங்க. ஏன் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்டாமும் செய்கிறீங்க? அல்லாவுடைய பயம் இல்லையா? அல்லாஹ் அந்த பெண்ணை பற்றி உங்களிடத்துக்கு கேட்க மாட்டானா? உங்கள் பெண்ணுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதை ஏன் நீங்கள் உங்கள் மருமகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிங்க? மருமகள் என்ன உங்களுடைய அடிமைகளா? உங்கள் மகன் இன்னொரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது, ஆனால் மருமகள் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பெண்ணுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதை உங்கள் மருமகளுக்கும் நீங்கள் விரும்புங்க. இறைவனிடத்தில் அந்த பெண் கேள்வி கேட்கப்படுவாள். அந்த பெண்ணை நீங்கள் எப்படி கவனிச்சிங்க, என்ன இது எல்லாம் பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அதனால் மருமகளையும் மகளையும் சரியாக பாருங்கள். உங்கள் மருமகளை சரியாக கவனிக்கும் போது தான் உங்கள் மகன் நல்லபடியாக வாழ்வான். உங்கள் மருமகளுக்கு நல்லதை நீங்கள் விரும்பும்போது உங்கள் மகளுக்கும் இறைவன் நல்லதை நாடுவான். அதனால் வரக்கூடிய மருமகளுக்கு எல்லா ஃப்ரீடம் கொடுங்க. உணவாகட்டும், உடையாகட்டும், கணவனுடைய இருக்கும் சந்தோஷமாகட்டும், அனைத்தையும் பகிரக்கூடியதை நல்ல விதமாக கொடுங்க. அடிக்கடி இன்டர்ஃபேர் பண்ணாதீங்க, தலையிடாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும். கஷ்டமோ நஷ்டமோ அவங்கள அனைத்தையும் தெரிந்து நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுமோ அதே மாதிரி அவங்க முன்னேறி வரட்டும். அவங்க சந்தோஷமாக இருக்க